வெல்கம் டு வணக்கம் ஹிந்தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து கிளாஸ் 7 சாப்டர் 5 மிட்டாய் வாலா. மிட்டாய் வாலா அதாவது த பர்சன் ஹூ செல்ஸ் ஸ்வீட்ஸ். ஓகே, ஸோ இனிப்பு விற்கிறவங்க பேர் தான் நம்ம ஹிந்தியில் மிட்டாய் வாலா அப்படின்னு சொல்லுவோம். बहुत ही मीठे स्वरों के साथ वह गलियों में घूमता हुआ कहता, बच्चों को बहाने वाला, खिलौने वाला. ஸோ என்னன்னா இப்போ खिलौने वाला அப்படின்னா என்னென்னா த பர்சன் ஹூ செல்ஸ் டாய்ஸ். ஓகே, ஸோ खिलौना அப்படின்னா டாய். ஸோ வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த டாய் செல் பண்ணுறவங்க ஸ்ட்ரீட்ஸ்க்கு வரும்போது என்ன ஒரு ஸ்வீட்டான ஒரு குரலில் வந்து கூவிக்கிட்டே வந்தாங்க. என்னன்னா எல்லாருக்கும் பிடிச்சவன் நான் வந்துட்டேன், நான் தான் வந்து खिलौने वाला. खिलौने वाला ஐ எம் த பர்சன் ஹூ செல்ஸ் த டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. इस अधूरे वाक्य को वह ऐसे विचित्र किंतु मादक मंद ढंग से गाकर कहता कि सुनने वाले एक बार अस्थिर हो उठते. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த खिलौने वाला வந்து டாய்ஸ் விற்றுருங்க மீன்ஸ் விற்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ணுற வாய்ஸும் டோனும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும்னா யார் கேட்டாலும் அதை வந்து ஒரு வாட்டி என்னடா இது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு அவன் இனிமையாக வந்து கூவி கூவி டாய்ஸை விற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதக் மதுர் ढंग से ना ஃபுல்லாக வந்து நம்மளை மறந்து நம்ம வந்து அவன் என்ன விற்க வரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்திர் ஹோ உட்டே அப்படின்னா ஒரு ஒரு லைக் ஒரு அந்த டைம் அந்த வாய்ஸ் கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு நிலை. ஓகே, उनके स्नेहाभिषिक्त कंठ से फूटा हुआ गान सुनकर निकट के मकानों में हलचल मच जाती. ஸோ स्नेहाभिषिक्तना த வேர்ட்ஸ் ஃபில்ட் வித் லவ். ஓகே, அதுதான் ஸ்னேகாபிக்ஷித். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான வாய்ஸை கேட்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயும் வந்து ஒரு விதமான ஒரு கியோட்டிக் சிச்சுவேஷன் வந்துடும். ओके, सो हलचल ना क्योटिक सिचुएशन. ओके, छोटे छोटे बच्चों को अपनी गोद में लिए युवतियाँ चीखों को उठाकर छज्जे पर नीचे झांकने लगती. ஸோ என்னன்னா சின்னவங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க வந்து கை குழந்தையோடு இருக்கிறவங்க கூட வந்து அவங்க பால்கனியில் வந்து எட்டி பார்ப்பாங்க. இது என்னடா இது, யார் வந்து இப்படி ஸ்வீட்டாக கூவிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ओके, सो गलियों और उनके अंतर्व्यापी छोटे छोटे उद्यानों में खेलते और इटलाते हुए बच्चों का झुंड उसे घेर लेता और तब वह खिलौने वाला वहीं बैठकर खिलौने की पेटी खोल देता. ஸோ இவன் வந்து எங்கே போய் விற்கிறான்னா குட்டி குட்டி பசங்க வந்து விளையாடுற பார்க்கு கிரவுண்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வந்து விளையாட்டு பொருளை வந்து போய் விற்கிறதுக்கு அவனோட பெட்டியை திறக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ உத்யானம் அப்படின்னா என்னென்னா கிரவுண்ட் வேர் த சில்ட்ரன் யூஸ் டு பிளே. ஓகே, ஸோ பச்சே खिलौने देखकर पुलकित हो उठते. ஸோ என்னென்னா அந்த பசங்க வந்து அவன் விளையாட்டு ஜாமான் இருக்கிற பெட்டியை திறந்தோடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்து ரொம்ப டிசைடு ஃபீல்டு ஐஸோட அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. वे पैसे लाकर खिलौने का मोल भाव करने लगते. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற காசை வச்சு வந்து இது என்ன, இது எவ்வளவுன்னு சொல்லிட்டு மேல் பாவ், அதாவது ஒவ்வொரு खिलौना மீன்ஸ் அந்த டாய்ஸோட ப்ரைஸை கேட்டு பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மேல் பாவ்னா பார்கெயின். पूछते इसका दाम क्या है, ओले इसका दाम, ओले इसका அப்படின்னா என்னன்னா இது வந்து குட்டி குட்டி பசங்க தான் வந்து பேசுகிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இஸ்கா தாம் கியா ஹே, அரே இஸ்கா தாம் கியா ஹே. ஆனால் சின்ன பசங்க வந்து ரொம்ப இன்னோசென்ட்டாக தானே பேசுவாங்க. லைக் இப்போ தமிழில் வந்து இங்கே இல்லாத வலியா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து குட்டி குட்டி பசங்க வந்து இச்சுக்கோ தாம் கியா ஹே, ஆலே இச்கா தாம் अले इचका அப்படின்னு சொல்கிறாங்க. ओके, सो खिलौने वाला बच्चों को देखता और उनकी नन्ही नन्ही उंगलियों से पैसे ले लेता और बच्चों की इच्छा अनुसार उन्हें खिलौने दे देता. ஸோ இந்த खिलौने वाला என்ன பண்ணுவான் வந்து பசங்க வந்து அவங்களுக்கு காசு கொடுத்த உடனே அவங்க கையில் குட்டி குட்டி விரல் இருக்கிற அந்த கையிலேருந்து அந்த காசை எடுத்துகிட்டு
இச்சானுசார் அதாவது அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு டாயை வந்து அந்த பசங்களுக்கு கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே खिलौने लेकर फिर बच्चे उछलने कूदने लगते और तब फिर खिलौने वाला उसी प्रकार गाकर कहता बच्चों को बहलाने वाला खिलौने वाला. ஸோ என்னன்னா இப்போது அங்கே எல்லாருமே வந்து எல்லா பசங்களுக்கும் அவங்கவுங்க பிடிச்ச டாய்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து நல்லா விளையாடிக்கிட்டே அங்கேருந்து வெளில போயிடுறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் கிலோனேவாலும் வந்து என்ன பண்ணுறான்னா மற்ற ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி ஸ்வீட்டான வாய்ஸில் கூவி கூவி விற்க ஆரம்பிச்சிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. सागर की सागर की हिलोर की भांति उसका यह मादक गान गली भर के मकानों में इस ओर से उस ओर तक लहराता हुआ पहुंचता और खिलौने वाला आगे बढ़ जाता. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி வந்து ஒரு சீல வந்து ஒரு வேவ்ஸ் வந்து ஒரு ரிப்பல் எஃபெக்டில் போகுமோ அதே மாதிரி அந்த கிலோனேவாலாவோட ஸ்வீட்டான வாய்ஸும் வந்து ஒரு ரிப்பல் எஃபெக்டில் போய் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லாரோட வீட்லேயும் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ராய் விஜய் பஹாதூர் கே பச்சே பி ஏக் தின் खिलौने लेकर घर आए. ஸோ இதே மாதிரி வந்து ஒருத்தவங்க ஒரு பர்சனோட பசங்க அதாவது அந்த பர்சன் பேர் வந்து ராஜ் விஜய் பஹாதூர். ஓகே ஸோ அவங்களோட பசங்களும் இதே மாதிரி டாய்ஸை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வே தோ பச்சே தே. ஓகே ஸோ அவங்க 2 பேர் இருந்தாங்க. चुन्नू और मन्नू. ओके सो அவங்க பேர் வந்து चुन्नू और मुन्नू सॉरी. चुन्नू जब खिलौने ले आया तो बोला मेला खोला कैचा चुंदल है. मुन्नू बोला अले देखो मेला कैचा चुंदल है. ஸோ இது வந்து என்னன்னா குட்டி குட்டி பசங்களோட கான்வர்சேஷன். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா பாரு என்னோட ஹார்ஸ் அதாவது கோடா எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த சுந்தல் வந்து ஆக்சுவலி சுந்தர், கோலா வந்து ஆக்சுவலி கோடா. ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து பேச்சு சரியாக வராதில்ல சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது. ஸோ அதனால அவங்களோட பேசாத அப்படியே வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மேரா கோடா கேசா சுந்தர் ஹே. ஸோ மனு என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் பாரு என்னோட டாய்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி வந்து அவங்களோட டாய்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. दोनों अपने हाथी घोड़े लेकर घर भर में उछलने लगे. ஸோ இப்போ என்னன்னா ஒருத்தவன் ஹாத்தி அதாவது எலிஃபென்ட் டாய் வாங்கியிருக்கா, இன்னொருத்தவன் வந்து கோடா அதாவது ஹார்ஸ் டாய் வாங்கியிருக்கான். ஸோ 2 பேருமே அவங்க டாய்ஸை வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. इन बच्चों की माँ रोहिणी कुछ देर तक खड़े खड़े उनका खेल இருக்கத்தி रही. ஸோ என்னன்னா இப்போ 2 பசங்களும் வந்து குட்டி குட்டி பசங்க அவங்க 2 பேரும் இப்படி கான்வர்ஸ் பண்ணி வந்து பேசும்போது அவங்க அம்மா அதாவது ரோஹிணி அதை பார்த்து நல்லா வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே ஸோ நிற்கத்தி ரஹி அப்படின்னா அதை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மனசில். अंत में दोनों बच्चों को बुलाकर उसने पूछा अरे ओ चुन्नू मुन्नू ये खिलौना तुमने कितने में लिया. ஸோ அம்மா வந்து கேட்குறாங்க, ரோஹிணி அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா சுன்னு முன்னு இந்த விளையாட்டு ஜாமான்லாம் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனு போலா दो पैसे में खिलौने वाला दे गया ए. ஸோ மனு என்ன சொல்கிறான்னா 2 पैसा. ஓகே பேச்சானா லைக் பேசா. ஓகே ஸோ மனு என்ன சொல்கிறான்னா 2 पैसाல வந்து அந்த டாய்ஸில் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். रोहिणी सोचने लगी इतने सस्ते कैसे दे गया है यह तो वही जाने लेकिन दे तो गया है इतना तो निश्चय है. ஸோ ரோஹிணி வந்து மனசில் என்ன நினச்சிக்கிறான்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீப்பான சஸ்தா அப்படின்னா என்னென்னா சீப். ஸோ இந்த அளவுக்கு சீப்பான லைக் இந்த அளவுக்கு டாய்ஸ் வந்து இந்த சீப் ரேட்டில் அவன் எப்படி விற்றுட்டு போனான், ஆனால் அவன் தான் விற்றுட்டு போனான் அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி மனசுலேயே வந்து ரோஹிணி அம்மா வந்து நினச்சிக்கிறாங்க. एक जरा सी बात ठहरी. रोहिणी अपने काम में लग गई. फिर कभी उसे इस पर विचार करने की आवश्यकता भी भला क्यों पड़ती. ஸோ வந்து இதையே வந்து அவங்க நினச்சிட்டே இருந்தாங்க அந்த ரோஹிணி அம்மா மீன்ஸ் சின்ன முன்னோட அம்மா என்ன நினச்சாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீப்பாக யார் வந்து டாய்ஸே விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி யாரோ விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட வேலையில் பிஸி ஆகிட்டாங்க. 4 महीने बाद नगर भर में 2-4 दिनों से एक मुरली वाले के आने का समाचार फैल गया. ஸோ 6 months ஆஃப்டர் 6 months என்ன ஆச்சுன்னா
முரளிவாலா அதாவது ஃப்ளூட் செல்லர். ஓகே, ஸோ முரளினா ஃப்ளூட் செல்லர். ஓகே, ஸோ என்னன்னா சிட்டி ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ளூட் செல்லரை பற்றியான ஒரு நியூஸ் வந்து பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. लोग कहने लगे, भाई वाह, मुरली बजाने में वह एक ही उस्ताद है, मुरली बजाकर गाना सुनाकर वह मुरली बेचता भी है, सो भी दो दो पैसे में, भला इसमें उसे क्या मिलता होगा, मेहनत भी तो ना आती होगी. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளூட் செல்லர் வந்து ரொம்ப இனிமையாக வந்து ஃப்ளூட்டை வந்து வாசிக்கிறான், அதே சமயம் நல்லா பாடவும் செய்கிறான். பட் என்னன்னா அவள் வந்து விற்கிற முரளி அதாவது ஃப்ளூட் வந்து டூ பைசையில் தான் அவள் விற்றுட்டு இருக்கா. எப்படி இப்படி வந்து அவனுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவனை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. एक व्यक्ति ने पूछ लिया, कैसा है वह मुरली वाला, मैंने तो उसे नहीं देखा. ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, அவன் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான், மீன்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் செல்லர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான், நான் இது வரைக்கும் அவனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. उत्तर मिला, उम्र तो उसकी अभी अधिक ना होगी, यही 30-32 का होगा, दुबला पतला गोरा युवक है, बीकानेरी रंगीन साफा बांधता है. ஸோ எல்லோரும் வந்து அந்த பர்சனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. லைக் அவன் வந்து 20 to 30 இயர்ஸ்குள்ளாரே தான் இருப்பான், இல்லை 35 இயர்ஸ்குள்ளாரே தான் இருப்பான். அண்ட் ஹீ இஸ் வெரி தின் அண்ட் ஹீ இஸ் அ யூத். அண்ட் அவன் வந்து எப்படியெல்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு ஆன்சர் கிடைக்குது. वही तो नहीं जो पहले खिलौने बेचा करता था, क्या वह पहले खिलौने भी बेचा करता था. ஸோ என்னன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இவங்க கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் வந்து முன்னாடி அந்த சீப்பாக டாய்ஸ் வந்து விற்பாங்கள்ல, லைக் டாய்ஸு சீப்பான விலைக்கு விற்பாங்கள்ல, ஸோ அவங்கள பற்றியான டிஸ்கிரிப்ஷனோட மேட்ச் ஆகுது. ஸோ அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இந்த ஃப்ளூட் செல்லர் என்னமோ வந்து முன்னாடி நம்ம டாய்ஸை வந்து செல் பண்ண வருவாங்க அவனை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. हाँ, जो आकार प्रकार तुमने बतलाया, सॉरी आकार प्रकार तुमने बतलाया, उसी प्रकार का वह भी था. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பையனும் அதே மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. तो वही होगा, पर भाई है वह एक उस्ताद. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவன் ஃப்ளூட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்தாத்னா ப்ரொஃபஷனல் एक्सपर्ट इन दैट. ओके, प्रतिदिन इसी प्रकार उस मुरली वाले की चर्चा होती. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஃப்ரூட் செல்லரை பற்றி எல்லாரும் வந்து डिस्कस பண்ணுறாங்க. चर्चा ना डिस्कस. ओके, सो प्रतिदिन नगर की प्रत्येक गली में उसका मादक मृदुल स्वर सुनाई पड़ता, बच्चों को बहलाने वाला मुरलिया वाला. ஸோ என்னன்னா அதே மாதிரி அந்த பர்சன் வந்து எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வந்து கூவி கூவி ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸில் ஃப்ளூட் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. रोहिणी ने भी मुरली वाला का यह स्वर सुना. ஸோ ரோஹிணி அதாவது சின்ன முன்னோட அம்மா அவங்களும் இவங்களோட அந்த கூவலை கேட்குறாங்க. ஓகே, तुरंत ही उसने खिलौने वाले का स्मरण हो आया. ஸோ உடனே வந்து அவங்க இதே மாதிரி தானே அந்த டாய்ஸ் எல்லோரும் வந்து கூவி வித்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மரன். ஸோ ஷீ ரிமெம்பர் அபவுட் த டாய் செல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. उसने मन ही मन कहा, खिलौने वाला भी इसी तरह गा खिलौने बेचा करता था. ஸோ அவங்க அம்மா ரோஹிணி அம்மா வந்து என்ன நினச்சாங்கன்னா, ஆமாம் மேபி டாய்ஸ் எல்லாரும் முன்னாடியெல்லாம் இப்படி தானே இதே மாதிரி தானே கூவி கூவி அவனோட டாய்ஸை வித்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. रोहिणी उठकर अपने पति विजय बाबू के पास गई. ஸோ என்ன ரோஹிணி வந்து உடனே எந்திரிச்சிட்டு அவங்க பற்றி அதாவது ஹஸ்பண்ட் கிட்ட போகிறா. யாருன்னா விஜய் பாபு கிட்ட. ज़रा उस मुरली वाले को बुलाओ तो चुन्नू मुन्नू के लिए ले लूँ, क्या पता यह फिर इधर आए ना आए, वे भी जान पड़ता है पार्क में खेलने निकल गए हैं. ஸோ என்ன சின்ன முன்னோட அம்மா ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்து அந்த முரளிவாலா அதாவது ஃப்ளூட் செல்லரை கண்டிப்பாக இங்கே கூப்பிடுங்க, ஏன்னா நான் சின்ன முன்னுக்கும் வந்து ஃப்ளூட் வாங்கணும், அவங்க திருப்பி வருவாங்களா இல்லையான்னு தெரியல, ஸோ ப்ளீஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. विजय बाबू एक समाचार पत्र पढ़ रहे थे. उसी तरह उसे लिए हुए वे दरवाजे पर आकर मुरली वाले से बोले, क्यों भाई, किस तरह देते हो मुरली. ஸோ என்னென்னா அந்த பாபு இருக்காங்களா அவங்க வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரை கையில் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு டோர்கிட்ட போயிட்டு அந்த ஃப்ளூட் செல்லர்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா இதை வந்து எவ்வளோக்கு நீ விற்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
किसी की टोपी गली में गिर पड़ी, किसी का जूता पार्क में ही छूट गया और किसी की सोथनी अदावद पजामा ही ढीली होकर लटक आई है. ஸோ என்னன்னா என்ன சொல்கிறாங்கன்னா லைக் லைக் அந்த ஃப்ரூட்ஸை என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து பார்க்க போனேன், அங்கே வந்து சில பேரோட டோப்பி, அதாவது சில பேரோட கேப் அங்கே விழுந்து கிடக்குது, சில பேர் அவங்க ஷூஸை வந்து தொலைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் तरह दौड़ते हाफते हुए बच्चे का झुंड आ पहुंचा. ஸோ இது மாதிரி ஒரு கேங் ஆஃப் சில்ட்ரன் வந்து அந்த ஃப்ளூட் செல்லர் கிட்ட வந்துடுறாங்க. ஓகே, एक स्वर से सब बोल उठे, हम भी लेंदे मुरली और हम भी लेंदे मुरली. அப்படின்னா என்னன்னா, ஹம்பி லேங்கே முரளி ஹம்பி லேங்கே முரளி. ஓகே, ஸோ அதை தான் வந்து சின்ன சின்ன பசங்க சொல்லும்போது அப்படியே டோன் மாறிடுது. मुरली हर्ष गदगद हो उठा. So मुरली वाला हर्ष गदगद हो उठा ना, he was very happy to see all these small innocent children. बोला, सबको देंगे भैया, लेकिन जरा रुको, ठहरो, एक एक तो देने दो. ஸோ என்னன்னா, நான் ஒவ்வொன்றா எல்லாருக்கும் கொடுக்குறேன், எல்லாருக்குமே நான் கொடுப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட் செல்லர் சொல்கிறான். अभी इतनी जल्दी हम कहीं लौट थोड़ी ही जाएंगे. ஸோ என்ன சொன்னால், நான் சீக்கிரமெல்லாம் போக மாட்டேன், எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. बेचने तो आए ही हैं और हाँ भी इस समय मेरे पास 1-2 नहीं, पूरी 57 है. ஸோ என்னன்னா, ஐ ஹேவ் ஸோ மெனி ஃப்ளூட்ஸ், ஸோ நோபடி வில் ரிக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் என்னென்னா, எல்லாருக்குமே வந்து முரளி கிடைக்கும், யாருமே வந்து வெறும் கையோட போக முடியாது, ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. हाँ बाबूजी, क्या पूछा था आपने, कितने में दूँ, कितने में दी तो वैसे 3-3 पैसे के हिसाब से है, पर आपको 2-2 पैसे में ही दे दूँगा. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது வாங்கினது என்னமோ 3 பைசே கொடுத்தது, ஆனால் நான் உங்களுக்கு 2 பைசேலே வந்து வித்துடுறேன்னு சொல்லிட்டு விஜயபாபு கிட்ட சொல்கிறாங்க. அதான் சண்ணுமனோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சாரி. विजय बाबू भीतर बाहर दोनों रूपों में मुस्कुरा दिए. ஸோ விஜய் பாபு வந்து இதை பார்த்த உடனே सिरिक आरம்பிச்சிட்டாங்க. मन ही मन कहने लगे, कैसा है, देता तो सबको इसी भाव से है, पर मुझ पर उल्टा एहसान लाद रहा है. फिर बोले, तुम लोगों की झूठ बोलने की आदत होती है, देते होगे सभी को 2-2 पैसे में, पर एहसान का बोझ मेरे ही ऊपर लाद रहे हो. ஸோ என்னன்னா, அந்த ஃப்ளூட் செல்லர் என்ன சொல்கிறேன்னா, நான் எல்லாருக்கும் வந்து லைக் நான் வாங்கினது என்னமோ 3 பைசே தான், ஆனால் உங்களுக்கு மட்டும் 2 பைசேல கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான்ல. ஸோ அதுக்கு வந்து விஜயபாபு என்ன நினைக்கிறான்னா, எல்லாருக்குமே அவன் 2 பைசேல தான் கொடுக்குறான், பட் இருந்தாலும் என்னமோ எனக்கு மட்டும் தான் அவன் வந்து 2 பைசேல கொடுக்குற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. मुरली वाला एकदम अप्रतिभ हो उठा. बोला, आपको क्या पता बाबूजी कि इनकी असली लागत क्या है. यह तो ग्राहकों का दस्तूर होता है कि दुकानदार चाहे हानि उठाकर चीज़ें क्यों ना बेचे, पर ग्राहक यही समझते हैं कि दुकानदार मुझे लूट रहा है. आप भला काहे के विश्वास करेंगे. लेकिन सच पूछे तो बाबूजी, असली दाम तो ही पैसा है. आप कहीं से 2 पैसे में ये मुरली नहीं पा सकते. मैंने तो पूरे 1000 बनवाई थी, तब मुझे इस भाव पड़ी है. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து விஜய் பாபு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் வந்து என்னை ஏமாத்துறான், என்னமோ எல்லாருக்குமே வந்து அவன் 3 பைசேல கொடுத்து எனக்கு மட்டும் 2 பைசேல கொடுக்குற மாதிரி ஓவராக சீன் போடுறான் அப்படின்னு சொன்னோடனே அந்த முரளிவரா என்ன சொல்கிறான்னா, பாருங்கள், எல்லாருக்குமே வந்து செல்லரோட கஷ்டங்கள் தெரியாது, நான் வந்து இதை உங்களுக்கு 2 பைசேல கொடுக்கறதுக்கு 1000 ஃப்ளூட் பண்ணாத எனக்கு அது வந்து ஹோல்சேல் ரேட்டில் அது எனக்கு கிடைக்கிது, பட் இதோட விலை வந்து 2 பைசே வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, செல்லர் வந்து எப்போதுமே கஸ்டமர்ஸை ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்க, பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை வந்து உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளிவாலா வந்து விஜய் பாபு அதாவது சண்ணுமன்னோட அப்பா கிட்ட கேட்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சாரி. विजय बाबू बोले, अच्छा मुझे ज़्यादा वक्त नहीं है, जल्दी से दो ठो निकाल दो. ஸோ
ஸோ விஜயா என்ன சொல்கிறான்னா, சரி நீ பேச லைக் எனக்கு வந்து நிறையலாம் வந்து டைம் இல்லை, எனக்கு ரெண்டே ரெண்டு ஃப்ரூட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி विजय बाबू அந்த मुरली वाले கிட்ட சொல்கிறாங்க. दो मुरलियों लेकर विजय बाबू फिर मकान के भीतर पहुंच गए. मुरली वाला देर तक उन बच्चों के झुंड में मुरलियां बेचते रहा. उसके पास कई रंग की मुरलियां थी. बच्चे जो रंग पसंद करते मुरली वाला उसी रंग की मुरली निकाल देता. ஸோ என்னன்னா, அவங்களுக்கு விஜய் பாபுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் முரளி வாலா அதாவது ஃப்ரூட்ஸரை வந்து அங்கேயே இருந்து எல்லா பசங்களுக்கும் ஃப்ளூட்டை வந்து விற்றுட்டு போனால். பட் என்னன்னா, அவங்கக்கிட்ட நிறையா கலர்ஸில் வந்து ஃப்ரூட் இருந்துச்சு. ஸோ பசங்க எந்த கலரில் கேட்குறாங்களோ அந்த கலரில் ஃப்ளூட்டை வந்து விற்றுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. यह बड़ी अच्छी मुरली है, तुम यही ले लो बाबू. राजा बाबू, तुम्हारे लायक तो बस यह है. हाँ भैया, तुमको वही देंगे, ये लो. तुमको वैसे ही चाहिए? यह नारंगी रंग की. अच्छा वही लो. ले आए पैसे. ஸோ என்னன்னா, எல்லாரும் வந்து அங்கே இருக்கிற பசங்களுக்கும் முரளி வாலைக்கும் இருக்கிற லைக் கான்வர்சேஷனை இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. லைக் எல்லோரும் வந்து எனக்கு அந்த கலர் கொடுங்க, எனக்கு வந்து ஆரஞ்சு கொடுங்க, உனக்கு வந்து இந்த கலர் தான் சூட் ஆகும், நீ இந்த கலர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் கான்வர்சேஷன் வந்து பசங்களுக்கும் முரளி வாலைக்கும் நடுவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. अच्छा ये लो, तुम्हारे लिए मैंने पहले ही से यह निकाल रखी थी. तुमको पैसे नहीं मिले? तुमने अम्मा से ठीक तरह मांगे ना होंगे. धोती पकड़कर पैरों में लिपटकर अम्मा से पैसे मांगे जाते हैं. बाबू हाँ फिर जाओ, अब की बार मिल जाएंगे. दुआनी है तो क्या हुआ, ये लो पैसे वापस लो. ठीक हो गया ना हिसाब, मिल गए पैसे. देखो मैंने तरकीब अच्छी बताई. अच्छा तब तो किसी को नहीं लेना है, सब ले चुके. तुम्हारी माँ के पैसे नहीं हैं. अच्छा तुम भी यह लो. अच्छा तो अब मैं चलता हूँ. इस तरह मुरली वाला फिर आगे बढ़ गया. ஸோ என்னென்னா, ஜென்ரல் கான்வர்சேஷன். ஓகே, இப்போ வந்து நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு முரளி வாலா அதாவது ஒரு ஃப்ரூட் செல்லர்கிட்ட நிறைய ஒரு 10 பசங்க இருப்பாங்க. ஸோ 10 பசங்க என்னென்ன சொல்லுவாங்க, எனக்கு அந்த கலர் கொடுங்க. முரளி வாலான்னு சொன்னால் ஓகே அந்த கலர் வந்து இந்த இவ்வளோ காசு, ஸோ ஓகே திஸ் இஸ் த சேஞ்ச். அதாவது குட்டி குட்டி கான்வர்சேஷன் வந்து அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. आज अपने मकान में बैठी हुई रोहिणी मुरली वाले की सारी बातें सुन रही थी. ஸோ என்னன்னா, இப்போ வந்து விஜய் பாபுக்கும் முரளி வாலேக்கும் நடந்த கான்வர்சேஷனை रोहिणी அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. आज भी उसने अनुभव किया, बच्चों के साथ इतने प्यार से बातें करने वाला फेरी वाला पहले कभी नहीं आया. फिर वह सौदा भी कैसा सस्ता बेचता है, भला आदमी जान पड़ता है. समय की बात है जो बेचारा इस तरह मारा फिरता है. पेट जो ना कराए सो थोड़ा. அப்படின்னா என்னன்னா, ரோஹிணி வந்து அந்த முரளி வாலையை பார்த்து வந்து ரொம்ப பரிதாபப்படுறேன். என்னடா இவன் இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறானே, இருந்தாலும் இவன் வந்து இவ்வளோ காசு கம்மியாக வச்சு எல்லாத்தையும் விற்கிறான், அவனுக்கு எப்படி வந்து இதில் லாபம் கிடைக்கும், அவன் எப்படி வந்து 3 வேளையும் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஹிணி வந்து நினைக்கிறான். इसी समय मुरली वाले का क्षीण स्वर दूसरी निकट की गली से सुनाई पड़ा. बच्चों को बहलाने वाला मुरलिया वाला. ஸோ இதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த முரளி வாலா வந்து முரளியை அதாவது ஃப்ளூட்டை செட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போய்ட்டு அதே மாதிரி ஸ்வீட்டான வாய்ஸில் கூவி கூவி விற்க ஆரம்பிச்சிட்டான். रोहिणी इसे सुनकर मन ही मन कहने लगी, और स्वर कैसी मीठा है इसका. बहुत दिनों तक रोहिणी को मुरली वालों को यह सब मीठे स्वर और उसकी बच्चों के प्रति वे स्नेहसिक्त बात याद आती रही. महीने के महीने आए और चले गए. फिर मुरली वाला ना आया. धीरे धीरे उसकी स्मृति भी क्षीण हो गई. ஸோ என்னன்னா, இந்த முரளி வாலா அதாவது ஃப்ரூட் செல்லர் ஒரு நாள் வந்தான், அப்புறம் திடீர்னு காணாமல் போயிட்டான். ஓகே, ஸோ அதே மாதிரி ரோஹிணி வந்து நினச்சிட்டு இருந்த இவன் எவ்வளோ ஸ்வீட்டாக வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு இருக்கான், அதனால தான் வந்து எல்லாருக்கும் எல்லா பசங்களுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 8 मास बाद, ஸோ ஆஃப்டர் 8 months என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். सर्दी के दिन थे. रोहिणी स्नान करके मकान की छत पर चढ़कर आजानुलंबित केश राशि सुखा रही थी. So and after 8 months it was a winter season and Rohini had a hair bath and she was drying her hair on the terrace அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, इस समय नीचे की गली में सुनाई पड़ा, बच्चों को भलाने वाला मिठाई वाला. ஸோ
ஸோ ஆஃப்டர் 8 months யார் வந்தா, அதே அதே பையன் வந்து லைக் அதே யங் மேன் வந்து இப்போது ஸ்வீட் செல்லராக வந்திருக்கான். முன்னாடி வந்து டாய் செல்லராக இருந்தான், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் செல்லராக இருந்தான், இப்போ வந்து ஸ்வீட் செல்லராக வந்திருக்கான். मिठाई वालों का स्वर उसके लिए परिचित था। झट से रोहिणी नीचे उतर आई। इस समय उसके पति मकान में नहीं थे। हाँ, उनकी वृद्धा दादी थी। रोहिणी उनके निकट आकर बोली, दादी, चुन्नू मुन्नू के लिए मिठाई लेनी है, ज़रा कमरे में चलकर ठहरो। मैं उधर कैसे जाऊं? कौन आता ना हो। ज़रा हटकर मैं भी चीक की ओट में बैठी रहूँगी. ஸோ என்னன்னா இப்போ இந்த டைமில் வந்து மிட்டாய் வாலாவோட லைக் அதாவது ஃப்ரூட் செல்லர், நாட் ஃப்ரூட் செல்லர், அந்த கேண்டி செல்லர், ஸ்வீட் செல்லரை ஸ்வீட் செல்லரோட குரல் கேட்ட உடனே ரோஹிணி வந்து ஷீ நோஸ் தட் ஹீ இஸ் த சேம் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மேலே டெரஸில் வந்து முடி காய வச்சுட்டு இருந்தாலும் அங்கேருந்து ஓடி கீழே வரும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது விஜயபாபு அங்கே இல்லை. பட் அவங்களோட லைக் அவங்களோட மாமியார் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து மாமியார்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் நீங்கள் வந்து நான் சின்ன முன்னுக்கு மிட்டாய் வாங்கணும், அதாவது ஸ்வீட்ஸ் வாங்கணும், நீங்கள் வந்து போய் அந்த ரூமில் உட்காருங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. दादी उठकर कमरे में आकर बोली, ए मिठाई वाले इधर आना. ஸோ தாதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு மிட்டாய் அந்த ஸ்வீட் செல்லரை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. मिठाई वाला निकट आ गया, बोला, कितने मिठाई दूँ माँ? ये नए तरह की मिठाइयाँ हैं, रंग बिरंगे, कुछ कुछ खट्टी, कुछ कुछ मीठी, जायकेदार, बड़ी देर तक मुंह में टिकता है, जल्दी नहीं घुलती, बच्चे बड़े चाव से चूसते हैं, इन गुणों के सिवा ये खांसी भी दूर करती है, कितनी दूँ? चपटी, गोल, पहलदार गोलियां है, पैसे की 16 देता हूँ. ஸோ என்னன்னா இந்த அந்த சைடில் வந்து அந்த மிட்டாய் வாலாத ஸ்வீட் செல்லர் வந்து வந்துடுறாங்க. ஸ்வீட் செல்லர் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லுங்கள் பாட்டியம்மா, உங்களுக்கு வந்து என்ன வேணும்? என்கிட்ட எல்லா விதமான ஸ்வீட்ஸும் இருக்குது அண்ட் இட் இஸ் அ நியூ டைப் ஆஃப் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் கசப்பு எல்லாம் கலந்து இருக்கும் அண்ட் கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் இருக்கும் அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம காஃப்க்கு கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு ஒரு பைசைக்கு 16 இது கொடுக்குற 16 வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிட்டாய் வாலா வந்து दादी माँ கிட்ட சொல்கிறான். दादी बोली, 16 बहुत कम होती है, भला 25 तो देते. मिठाई वाला, नहीं दादी, अधिक नहीं दे सकता, इतना भी देता हूँ, यह अब मैं तुम्हें क्या, खैर मैं अधिक ना दे सकूँगा. ஸோ பாட்டி வந்து எனக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுக்குறீங்க, எனக்கு நிறையா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிட்டாய்வாலாம், இல்லைங்க, இதுக்கு மேலே என்னால் வந்து அதிகமாக கொடுக்க முடியாது, எனக்கு வந்து லாபம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிட்டாய்வாலா வந்து தாதிமா கிட்ட சொல்கிறான். रोहिणी दादी के पास ही थी, बोली, दादी फिर भी काफ़ी सस्ता दे रहा है, 4 पैसे की ले लो, यह पैसा रहे. ஸோ என்னன்னா ரோஹிணி வந்து அவங்க பாட்டியம்மா கிட்ட சொல்கிறாங்க, என்னென்னா பாட்டியம்மா இருக்கட்டும், அவன் என்ன தான் இருந்தாலும் அவன் கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஹிணி வந்து அந்த மிட்டாய் வாலாக்கு அந்த காசை கொடுத்துட்றா. मिठाई वाला मिठाइयों गिनने लगा, तो 4 की दे दो. अच्छा, 25 नहीं सही, 20 ही दो. अरे महा, मैं बूढ़ी हुई, मोल भाव अब मुझे ज़्यादा करना आता भी नहीं. ஸோ என்னன்னா அந்த தாதி என்ன சொல்கிறான்னா, ஓகே நீ 4க்கு வந்து இவ்வளோ கொடுக்குறியா, சரி, எனக்கு வந்து அந்த அளவுக்கு கால்குலேஷன் தெரியல, நான் வந்து வயசாயிடுச்சுல, என்னால் வந்து பார்கெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாதி வந்து மிட்டாய் வாலா கிட்ட சொல்கிறா. कहते हुए दादी के पोपले मुंह में ज़रा सी मुस्कुराहट फूट निकली. ஸோ இதை சொல்லிக்கிட்டே வந்து பாட்டிமாவுக்கு கொஞ்சமாக லைட்டாக சிரிப்பு வந்துருச்சு. रोहिणी ने दादी से कहा, दादी, इससे पूछो, तुम इस शहर में और कभी भी आए थे, पर यहाँ पहली बार आए हो, यहाँ के निवासी तो तुम नहीं हो. ஸோ ரோஹிணி வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறேன், பாட்டி அவங்கக்கிட்ட கேளுங்க, இது மாதிரி வந்து அவங்க இந்த ஊர் தானா, வெளியூர் தானா, இது வரைக்கும் இங்கே திரும்பி வந்திருக்காங்களா, முன்னாடி வந்திருக்காங்களா, அது மாதிரி கேட்க சொல்கிறாங்க. ஓகே, दादी ने इस कथन को दोहराने की चेष्टा की ही थी कि मिठाई वाले ने उत्तर दिया, पहली बार
नहीं, और भी कई बार आ चुका हूँ. ஸோ தாதி கிட்ட ரோஹிணி பேசுறத வந்து மிட்டாய்வாலா கேட்டுட்டான். அவன் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை மேடம், நான் முன்னாடியே வந்து நிறையா வாட்டி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ரோஹிணி चिक्की आड़ ही से बोली, पहले यही मिठाई बेचते हुए आए थे और कोई और चीज़ लेकर. ஸோ ரோஹிணி வந்து, நீங்கள் முன்னாடி வந்து ஸ்வீட் செல்லராக வந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது விற்கிறதுக்கு இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மிठाई वाला கிட்டே கேட்குறா. मिठाई वाला हर्ष, संशय और विस्मय आदि भावों को डूब कर बोला, इससे पहले मुरली लेकर आया था और उससे पहले खिलौने लेकर. ஸோ மிட்டாய் वाला என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஃப்ளூட் வாங்கி விற்கிறதுக்கு வந்தேன், நான் அதுக்கும் முன்னாடி நான் டாய்ஸ் விற்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. रोहिणी का अनुसार ठीक निकला. अब तो वह उससे और भी कुछ बातें पूछने के लिए अस्थिर हो उठी. वह बोली, इन व्यवसायों में भला तुम्हें क्या मिलता है. ஸோ ரோஹிணி வந்து என்ன சொல்கிறான்னா, ஓகே, நான் உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், பட் உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்மியான ரேட்டில் வந்து எல்லாத்தையும் விற்கிறதுனால உனக்கு இதில் என்ன பெருசாக வருமானம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார். वह बोला, मिलता भला क्या है, यही खाने भर को मिल जाता है, कभी नहीं भी मिलता, पर हाँ, संतोष, धीरज और कभी कभी असीम सुख ज़रूर मिलता है और यही मैं चाहता हूँ. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ரோஹிணி கிட்ட, எனக்கு இதில் பெரிய ஒன்றும் லாபம் கிடைக்காது, ஆனால் மனசுக்கு நிறைவாக சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து நான் வந்து என்னோடய ஓன் ஹாப்பினஸ்க்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கேஸா வஹி பத்தா. ஸோ அவன் ரோஹிணி கேட்குறா, அது எப்படி, அதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிட்டாய் வாலாவோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். अब व्यर्थ उन बातों की क्यों चर्चा करूं, उन्हें आप जाने ही दें, उन बातों को सुनकर आपको दुख ही होगा. ஸோ இவன் என்ன கேட்குறான்னா, நான் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணோன்னு வந்து நான் விரும்பலை, ஏன்னா அதை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. जब इतना बताया है तब और भी बता दें, मैं क्या उत्सुक हूँ, तुम्हारा हर्षा ना होगा, मिठाई मैं और भी ले लूँगी. ஸோ அவன் ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து உங்களோட ஸ்டோரி கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது, உட்சுக்னா ஐ எம் வெரி மச் ஈகர், நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்னா நான் இன்னமும் கொஞ்சம் உங்ககிட்டேருந்து ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிறேன், பட் எனக்கு உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. अतिशय गंभीरता के साथ मिठाई वाले ने कहा, मैं भी अपने नगर का एक प्रतिष्ठित आदमी था. मकान, व्यवसाय, गाड़ी घोड़े, नौकर चाकर सभी कुछ था. स्त्री भी थी, छोटे छोटे 2 बच्चे भी थे. मेरे वहाँ सोने का संसार था. ஸோ அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, நானும் ஒரு சிட்டியில் ஒரு பெரிய ஒரு தனவானாக இருந்தேன். ஓகே, ஸோ ஐ வாஸ் வெரி ரிச். ஐ ஹேட் நிலம், லைக் லேண்ட் இருந்துச்சு, என்கிட்ட நிறைய சர்வெண்ட்ஸ் இருந்தாங்க, எனக்கு பெரிய ஒரு வீடு இருந்துச்சு, அண்ட் மை வேர்ல்ட் வாஸ் அவுட் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு வைஃப் 2 குழந்தைங்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். मेरे वहाँ सोने का संसार था, बाहर संपत्ति का वैभव था, भीतर सांसारिक सुख था. स्त्री सुंदरी थी, मेरी प्राण थी. बच्चे ऐसे सुंदर थे जैसे सोने के सजीव खिलौने. उनकी अटखेलियाँ में के मारे घर में कोलाहल मच जाता. समय की गति, विधाता की लीला, अब कोई नहीं है. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு மனைவி இருந்தாங்க, ரொம்ப க்யூட்டான பசங்க இருந்தாங்க, அவங்க பார்க்குறதுக்கு அப்படி தங்கச்சில மாதிரி இருந்தாங்க. பட் அவங்களாம் வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன பாசமாக வச்சுக்கிட்டாங்க. அண்ட் வீட்டில் வந்து எல்லா விதமான சந்தோஷங்களும் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா, எனக்குன்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த खिलौने वाला ரோஹிணி கிட்ட சொல்கிறான். दादी प्राण निकाले नहीं निकले, इसलिए अपने उन बच्चों की खोज में निकला हूँ. ஸோ தாதி பிரான் நிக்கலே நஹி நிக்கலே இஸ்லியே உன் பச்சோக்கி கோஜாமல் நிக்கலாம். அப்படின்னா அவன் பாட்டியை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் என் பசங்களை வந்து தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. वे सब अंत में होंगे यह नहीं, यही कहीं आखिर कहीं ना जन्मे ही होंगे. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட பசங்க செத்து போயிட்டாங்க, பட் இருந்தாலும் திரும்பி அவங்க எங்கேயும் வந்து மறுபடியும் பிறந்திருப்பாங்க. அவங்களோட சர்ச்சில் தான் இன்னமும் நான் வந்து அந்த பசங்களோட சர்ச்சில் தான் நான் வந்து எல்லா பசங்களுக்கும் பிடிச்சமான திங்ஸை நான் விற்றுட்ருக்கேன். ஸோ எங்கேயும் என்னோட பசங்களையும் திருப்பி நான் பார்த்துட மாட்டேனா அப்படின்னு சொல்கிறான். उस तरह रहता, घुल घुलाकर मरता,
इस तरह सुख संतोष के साथ मरूंगा। इस तरह के जीवन में कभी कभी अपने उन बच्चों की एक झलक सी मिल जाती है। ऐसा जान पड़ता है जैसे वे इन्हीं में उछल उछल कर हंस खेल रहे हैं। पैसों की कमी थोड़ी ही है, आपकी दया से पैसे तो काफ़ी हैं। जो नहीं है इस तरह इसी को பா ஜாத்தா ஹூம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பசங்களோட கூட்டத்தில் என்னோட ஓன் பசங்களை சில டைம் பார்ப்பேன். சில டைம் சில பசங்க பார்க்குறதுக்கு என் பசங்க மாதிரியே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து காசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே வந்து அவங்க கேட்ட பொருளை நான் வந்து சீப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். रोहिणी ने अब मिठाई वाले की ओर देखा. उसकी आंखें आंसुओं से तर है. ஸோ என்னன்னா ரோஹிணி வந்து அந்த மிட்டாய் வாலையை பார்க்கும்போது மிட்டாய் வாலாவோட கண்ணு வந்து ஃபுல் ஆஃப் टीयर्ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. इसी समय चन्नू मन्नू आ गए. रोहिणी से लिपट कर उसका आंचल पकड़कर बोले, अम्मा मिठाई मुझसे लो. यह कहकर तत्काल कागज़ की 2 पुड़िया मिठाइयों से भरी मिठाई वाले ने चुन्नू मुन्नू को दे दी. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சுண்ணு முன்னு வந்துடுறாங்க. வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு வந்து மிட்டாய் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மிட்டாய் வாலா வந்து அவங்களுக்கு 2 பொட்டலமாக வந்து கட்டி கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. रोहिणी ने भीतर से पैसे फेंक दिए. ஸோ ரோஹிணி உள்ளே போயிட்டு அங்கேருந்து காசு எடுத்து போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. मिठाई वाले ने पेटी उठाई और कहा, अब इस बार ये पैसे ना लूँगा. दादी बोले, अरे अरे ना ना, अपने पैसे लिए जा भाई. ஸோ என்னன்னா மிட்டாய் வாலா என்ன சொல்கிறான்னா, ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னமோ வந்து இந்த பசங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்து பிடிக்கல, இந்த பசங்கக்கிட்டேருந்து எனக்கு காசு வாங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ தாதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டி என்ன சொல்கிறாங்க, அரே உன்னோட காசையாச்சும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, तब तक आगे फिर सुनाई पड़ा उसी प्रकार मादक मृदुल स्वर में बच्चों को भलाने वाला मिठाई वाला. ஸோ என்னன்னா बच्चों को भलाने मिठाई वाला அப்படின்னு சொல்லிட்டு அவன் மற்ற தெருவுக்கும் வந்து மற்ற தெருக்கு போயிட்டு அவனோட ஸ்வீட்ஸை விற்க ஆரம்பிச்சிட்டான். இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த சின்ன முன்னு வந்து ரெண்டுமே பார்க்குறதுக்கு அவனோட 2 பசங்க மாதிரி இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து இவன் காசு வாங்கலை. அண்ட் அதனால தான் அவன் ஃப்ளூட்டையும் வந்து அவங்க அப்பா கிட்ட ரொம்ப கம்மியான விலைக்கு விற்றுருக்கான். ஸோ இந்த எழுதினவங்க வந்து பகவதி பிரசாத் வாஜ்பாய். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இமோஷ்னலான ஒரு ஸ்டோரி. ஓகேயா, நல்லா ஒரு ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்டார்ட் ஆகிட்டு எண்டிங் வந்து கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எண்டிங். ஓகேயா, ஸோ இந்த ஸ்டோரி கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக வந்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரம் நான் வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கு உண்டான சாப்டர்ஸை வந்து இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ யூ கேன் ஈவன் உங்களுக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு இதில் வந்து நான் நிறைய சாப்டர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பை கிட்ஸ்.